வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும்போதே நிறைய பேர் பயந்துக்கிட்டு எதனா யோசனையோட தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போதும் திடீர்னு அவங்களுக்கு கேள்வி வந்து வரும், நம்ம ஃபாலோ பண்றதெல்லாம் வந்து கரெக்டா இல்லையா அப்படின்னு. இந்த டவுட் வந்து யாருக்கு நிறைய இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு நாள் 2 நாள் வெயிட் செக் பண்ணிட்டே வராங்க, குறைஞ்சிக்கிட்டே வருது. திடீர்னு அவங்களுக்கு வெயிட் குறையல அப்படின்னா இந்த கேள்வி வந்து அவங்களுக்கு வந்துடும். அந்த மாதிரி கேள்வி உங்களுக்குமே இருந்துச்சு அப்படின்னா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க யாரா என்னோட 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சை ஜாயின் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா என்ன வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் டெய்லி மேலாம் வெயிட் வந்து குறைஞ்சிடும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது ரொம்ப தப்பு. அப்படிலாம் எந்த சட்டமும் வந்து கிடையாது. குறையாமையும் வந்து இருக்கும். சடனா ஒரு நாள் 2 நாள்ல உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து தெரியல அப்படின்னா உடனே நீங்க ஃபாலோ பண்றது எதனா நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் வந்து கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 2 வாரம் வந்து வெயிட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா மேக்சிமம் ஒரு 3 வாரம் வந்து வெயிட் பண்ணுங்க. இந்த 2ல இருந்து 3 வாரத்துக்குள்ள எந்த சேஞ்சஸுமே தெரியல, எல்லாமே அப்படியே தான் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அப்போ நீங்க ஃபாலோ பண்ற டயட்லையும் இல்ல எக்ஸசைஸ் ரொட்டீன்லையும் எதனா ஒரு விஷயத்த நீங்க கம்பல்சரி வந்து சேஞ்ச் வந்து பண்ணணும். அப்படி சேஞ்ச் பண்ணும்போது தான் அங்கிருந்து இன்னும் ஃபர்தரா வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ ஒரு நாள் 2 நாள்லாம் வந்து ரிசல்ட்ஸ் வரலன்னா உடனே பதறாதீங்க. அந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து இருக்கும்.